ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து 2569 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்கள் டிப்ளமோ முடித்தவங்க, பிஇ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,400 உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும். ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரி, டிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் கெமிக்கல் அண்ட் மெட்டீரியலஜி அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லிங்க் வந்து பாருங்கள், உங்களுக்கு என்னையிலேருந்து ஓப்பன் ஆகுதுங்கிறத கொடுத்துருக்காங்க. 31 அக்டோபர் இன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 30 நவம்பர் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மாடிஃபிகேஷன் கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், சேலரி வந்து பே லெவல் 6 படி உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். 35,400 உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். ஸோ மொத்த வேகன்சி வந்து 2569 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா நம்ம சென்னை ரீஜனுக்குமே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்குது. ஸோ இதில் ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 33 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷனுமே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நான் லேட்டராக காமிக்கிறேன். இங்கே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18லேருந்து 33ங்கிறது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு தான். அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10, 13, 15 வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது யூஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பிறந்திருக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள், இங்கே ஓபிசிக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து இந்த டேட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் வந்து அந்த பாண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி, ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து 250 ரூபா வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா சிபிடி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து 500 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அதில் வந்து 400 வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து தருவாங்க. ஸோ அது வந்து ரயில்வேவோட ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பாருங்கள், மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பேமெண்ட் வந்து பார்த்தோன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ரீஃபண்டுக்கான இது வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த வேலைக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கான சிலபஸ்மே வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி இந்த சப்ஜெக்ட் படி தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 கொஸ்டின்ஸ், அதாவது 100 மார்க் வந்து இருக்கும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 150 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து இங்கே இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள், உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தோன்னா ஆர்ஆர்பி சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஆர்ஆர்பி சென்னை வந்து நமக்கான வெப்சைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன தப்புலாம் பண்ணால் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூனியர் இன்ஜினியரில் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லைனா அதுக்கான காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீமில் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். டிப்ளமோ மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு நினைக்க வேணாம். இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா சிவில் கேட்டகரிக்குமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. சிவிலுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் இல்லைனா பிஎஸ்சியில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜூனியர் இன்ஜினியரில் வந்து பாருங்கள் ட்ராக் மெஷின் கேட்டகரி. இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கலோ, ப்ரொடக்ஷனோ, ஆட்டோமொபைலோ, எலக்ட்ரிக்கலோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸோ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலோ இந்த மாதிரி வந்து
அதுக்கு ஈக்குவலண்டான சப்ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள், கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பிஎஸ்சி டிகிரியில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து டீசல் எலக்ட்ரிக்கலுக்குலாம் நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்களாம் எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி ஜூனியர் இன்ஜினியரில் சிக்னல் கேட்டகரி, டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி முடிச்சவங்களுக்கும் அங்கே வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேகன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ரீஜன் வைஸாக உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா ஆர்ஆர்பி சென்னை கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேகன்சி வந்து நம்ம ஆர்ஆர்பி சென்னைக்கு மட்டும் 160 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆர்ஆர்பி சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேகன்சி வந்து 160 வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்குது. ஓவராலாக 2500க்கு மேலே வந்து வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்கும், கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.